வரலாறுலேயே முதல் முறையாக பாஜகவிற்கு இந்த தடவை வந்து அதிக தபால் ஓட்டு கிடைச்சிருக்கு. பொதுவாக வந்து 95% தபால் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் போகும். ஏன்னா அரசு ஊழியர்கள் அனைவரும் திமுகவுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சுட்டு வருவாங்க. ஆனா இந்த முறை இந்த லிஸ்ட்ல வந்து பாஜக வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் முன்னாடி வந்து திமுகவோட மேனிஃபெஸ்டோல அரசு ஊழியர்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் வந்து பண்றதாக வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை வந்து சரியா நிறைவேற்றாதால நிறைய அரசு ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த போராட்டத்தினால வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அதை தீர்க்கிறதுக்காக அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாதனால அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தியா இருக்காங்க திமுக அரசின் மீது. 2,48,000 ஓட்டு பக்கத்துல வந்து வாக்குகள் வந்து தபால் மூலியமா பதிவாயிருக்கு. அதுல 1,11,150 வாக்குகள் திமுகவிற்கும் 62,707 வாக்குகள் வந்து பாஜகவிற்கும் 50,000க்கும் அதிகமான ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கும் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக மீது அரசு